நம்ம ஊர்ல எப்பவுமே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா வேலை இல்லாம இருக்கிறது தான். நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அப்படி இருந்திருக்கலாம். நம்மளும் ஒரு டைம்ல வேலை இல்லாம இருக்கலாம். அப்போ எப்படியாவது வெளிநாட்டுக்கு போயாவது பணம் சம்பாதிச்சு ஃபேமிலியை காப்பாற்றலான்னு போகும்போது அங்க நம்மளை கடத்திட்டு போய் 3.5 வருஷம் அடிமையாக்கி ஆடு மேய்க்க விட்டுருந்தா எப்படி இருந்திருக்கும்? இங்க உண்மையாவே நஜீப் அப்படிங்கிற ஒரு மனுஷனை கல்ஃப் ஸ்டேட்ஸ்ல கடத்திட்டு போயிட்டு 3.5 வருஷம் கன் பாயிண்ட்ல வச்சு அவருக்கு ஒழுங்கா சோறு போடாம பெல்ட்டால் அடிச்சு குடும்பப்படுத்தி ஆடு மேய்க்க விட்டுருக்காங்க. அங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்த இந்த நஜீபோட கதையை தான் நம்ம இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் டிலே பார்க்கலாம். 2008ல கோட் டேஸ் அப்படின்னு மலையாளம்ல ரிலீஸ் ஆன ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த பிருத்திவிராஜ் சுகுமாரனோட ஆடு ஜீவிதம் படத்தை எடுத்திருக்காங்க. அந்த புக்ல நஜீப் முதல்ல எப்படி கல்ஃப் ஸ்டேட்ஸ்க்கு போனாரு, அங்க எப்படி மாட்டினாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வந்தாரு அப்படின்னு நஜீப் சொன்னதையே வச்சு அந்த ரைட்டர் பெஞ்சமின் ரொம்ப ரியலிஸ்டிக்கா எழுதியிருப்பாரு. அந்த புக் அந்த டைம்ல பயங்கரமான ஹிட் ஆச்சு. அண்ட் அந்த புக்கை நிறைய லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட்டும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த புக்ல நஜீபோட கதையை இல்ல நிஜத்தை தான் நம்ம இப்போ டீட்டெயில்டா பார்க்க போறோம். கேரளால அரிப்பாடு அப்படிங்கிற இடத்தை சேர்ந்த நஜீப் அப்படிங்கிறவருக்கு கல்யாணம் ஆகுது. ஆனா அவரோட ஃபேமிலியில பயங்கரமான கடன் இருக்கு. அந்த கடனை எப்படியாவது அடைக்கிறதுக்காக அவரு கல்ஃப் ஸ்டேட்ஸ்ல போய் சம்பாதிச்சு கடன் அடைக்கலாம் அப்படின்னு அவர் முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரோட சுச்சுவேஷனுக்கு அவருக்கு கல்ஃப் ஸ்டேட்ஸ் வரைக்கும் போறதுக்கே அவர்கிட்ட அவ்வளவு காசு கிடையாது. ஸோ எப்படியோ கடன்லாம் வாங்கி அவர் ரியாதுக்கு 92ல அவரோட ஃப்ரெண்ட் அக்கீமோட சேர்ந்து போறாரு. ஆனா அங்க இவங்க 2 பேருக்குமே லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குல்ல, அவங்களுக்கு பெருசா மொழி தெரியாது. அப்போ இவங்க 2 பேரையுமே கூட்டிட்டு போக வேண்டிய ஆள் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஆளர் இவங்களை பேசி ஏமாத்தி கடத்தி கூட்டிட்டு போய் ஒரு ஆட்டு மந்தையில விட்டுறாங்க. அந்த ஆட்டு மந்தையில இவங்களை கன் பாயிண்ட்ல வச்சு ஆடு மேய்க்க சொல்றது. அப்படி ஆடை இவங்க மேய்க்கலன்னா இவங்களை பெல்ட்டால அடிக்கிறது, சரியா சாப்பாடு கொடுக்காம இருக்கிறது அப்படின்னு பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத ஊரு, தெரியாத மொழி, ஒருத்தன் அவங்களை அடிச்சு டார்ச்சர் பண்றான். அவன் ஏன் அடிக்கிறான், எதுக்கு அடிக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நிறைய தடவை அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா இவ்வளவு தூரம் போனாலுமே அவங்கள திரும்பி பிடிச்சிட்டு அடி அடி நடிச்சு சோறு தண்ணி இல்லாம திரும்ப ஆடு மேய்க்க விட்டுருக்கானுங்க. இப்படியே 3 வருஷம் கடந்து போயிருச்சு. ஹக்கீமுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவர் ஆடுகளோட நிறைய இருந்து அவருமே ஒரு ஆடு தான், அவரும் ஒரு ஆடோட லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு அவரு நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. திரும்ப அவர் ஊருக்கு போகணும், அவரோட ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்ற எல்லா ஹோப்புமே அவருக்கு உடஞ்சு போயிருந்து. அப்போதான் பக்கத்து கேம்ப்ல இவங்கள மாதிரியே கஷ்டப்பட்டுட்டு இருந்த இன்னொரு இந்தியன், அவர் பேர் இப்ராஹிம், அவரும் ஒரு பிளான் சொல்றாரு. அப்போ ஒரு நாள் நைட்டு இவரு ஹக்கீம் அப்புறம் இப்ராஹிம் 3 பேரும் சேர்ந்து அந்த கேம்ப்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா தப்பிச்சு வெளியே போயிடுறாங்க. சரி, இவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம், இனிமே நம்ம ஈஸியா ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டெசர்ட்ல அவங்களுக்கு எந்த வழியா போகணும்னு தெரியாது, சாப்பாடு தண்ணி கிடையாது. ஸோ அவங்க 3 பேருமே ரேண்டமா ஒரு வழியில போக ஆரம்பிச்சாங்க. ஆனா போற வழியிலே நஜீபோட ஃப்ரெண்ட் அக்கீம் சாப்பாடு தண்ணி இல்லாம பட்னியிலேயே இறந்து போயிடுறாரு. இப்போ நான் சொல்றது எல்லாமே ரியல் ஸ்டோரி, எந்த ஒரு ஃபிக்ஷனுமே கிடையாது. ஸோ அக்கீம் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேர் மட்டும் அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போற வழியிலேயே இப்ராஹிமும் எப்படியோ காணாமல் போயிடுறாரு. ஸோ நஜீப் மட்டும் இப்போ தனியா நடந்துகிட்டே இருக்காரு. நடந்துட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் இவரை பார்க்குறாரு. இவரை பார்த்து இவரை குஞ்சிக்கா அப்படிங்கிற ஒரு மலையாளி கிட்ட கூட்டிட்டு போறாரு. அவர் இந்த மாதிரி இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பத்திரமா இந்தியா கொண்டு போய் விடுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்றதா இருக்காரு. ஸோ இந்த குஞ்சக்காவும் நஜீபுக்கு நல்லா சாப்பாடு போடுறாரு. நல்லா சாப்பாடு போட்டு அவரை ரியாதோட போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துறாரு. ஏன்டா போலீஸ்ல பிடிச்சி கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டில் நம்ம திரும்பி இந்தியாவுக்கு வரணும்னு நினைச்சோம்னா அவங்க போலீஸ் கிட்ட மாட்டினாலே போதுமா, அவங்க நீங்க எந்த நாட்டுன்னு பார்த்து அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வச்சிருவாங்களாம். ஸோ அதனால நஜீபும் குஞ்சக்கா சொன்னதுனால போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு.
நஜீபை போலீஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் ரியாத்ல இருக்கிற ஒரு ஜெயில வந்து அவரை போடுறாங்க. அந்த ஜெயில அவர் நிறைய மாசம் வந்து இருக்கிறாரு. அப்போ வந்து இந்த மாதிரி தப்பிச்சு வந்தவங்களை வந்து அந்த கேம்ப் நடத்திட்டு இருந்தாங்கல்ல, அந்த அரப் வந்து திருப்பி வந்து அந்த ஜெயிலுக்கு வந்து பார்த்து கூட்டிட்டு போயிடுவாங்களாம். அந்த மாதிரி நஜீபை அடிமையாக்கி வச்சிருந்த அவரோட அரபும் வந்து அந்த ஜெயிலுக்கு வராரு. நஜீபுக்கு வந்து பயங்கரமான ஒரு பயம் உருவாக ஆரம்பிக்குது. திரும்ப நம்ம அடிமையா இருக்கணுமா, திரும்ப நம்ம ஒரு ஆடோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கணுமா அப்படின்ட்டு அவரு பயங்கரமா பயப்படும் போது அந்த அரப் இவரை தாண்டி போயிடுறாரு. நஜீப் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த அரபுக்கு வந்து இவரோட முகம் மறந்துருச்சு, இவர் வந்து சுத்தமா அடையாளம் தெரியல அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் அவர் புரிஞ்சுக்கிறாரு, அதாவது அந்த அரபு கிட்ட வந்து நஜீபோட விசா இல்ல. ஒருவேளை நஜீபோட விசா வந்து அந்த அரபு கிட்ட இருந்துச்சுன்னா அவர் வந்து ஈஸியா நஜீபை திரும்ப அந்த கேம்ப் கூட்டிட்டு போய் எத்தனை வருஷம் வேணா நஜீபை ஆடு மேய்க்க விட்டுருக்கலாம் அப்படின்னு நஜீப் வந்து நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் சில வாரங்கள் கழிச்சு வந்து நஜீபை வந்து அவங்க இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. 4 வருஷம் கழிச்சு நஜீப் அவரோட ஃபேமிலி கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாரு. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு படத்துக்காக 10-15 கிலோ குறைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா 30 கிலோ இவர் குறைச்சிருக்காருன்னா இவருக்கு எவ்வளவு பேஷனேட்டா இருந்திருக்கணும். அண்ட் பிருத்திவிராஜ் வந்து இந்த படத்தை வந்து 16 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரா. 16 வருஷம் கழிச்சு இப்போதான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட டைரக்டர் நசீம் கூட 10 வருஷமா இந்த ஒரே ப்ராஜெக்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. வேற எந்த ப்ராஜெக்ட்லுமே டைரக்டர் நசீம் வந்து வேலையை பார்க்கல. இந்த பிருத்திவிராஜ் சுகுமாரனோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி போடலாம் அப்படின்னு அவங்களோட டீம் சொல்லும்போது பிருத்திவிராஜ் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நாம எடுக்கிறது வந்து ஒரு உண்மையான மனுஷனோட வாழ்க்கையை எடுக்கிறோம். ஸோ நான் பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த மனுஷனோட வாழ்க்கையை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கான தவிர சீப்பான மார்க்கெட்டிங்காக பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை வந்து பெருசாக்கணுன்றதுக்காக இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. வேற லெவலில் எத்தனை ஹீரோஸ் இந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ இவரோட இந்த கேரக்டர் அண்ட் பேஷன் டுவர்ட்ஸ் சினிமாக்காகவே கண்டிப்பாக கோட் லைஃப் படம் பயங்கரமான ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்க. நானும் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் தான் போய் பார்ப்பேன். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது கண்டென்ட் பற்றி நாங்கள் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வரும் போல் சுகம் உண்டோ, தீரா கதையை கேட்பாருண்டோ.